ரோட்டுக்கடையில் வைக்கிற ஃப்ரூட் மிக்சர் ஈஸியாக சொல்லித்தரேன். அங்கே கொஞ்சம் கெமிக்கல் போடுவாங்க, நம்ம போட வேணாம். நல்லா கனிஞ்ச வாழைப்பழமும் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா கனிஞ்சிருக்கணும், அப்போ டேஸ்ட் கொடுக்கும். ஆப்பிள், மாதுளை, கொஞ்சம் எசன்ஸ், கலரு, சுகரு, இது மட்டுமே போதும் ஃப்ரூட் மிக்சருக்கு. அவங்க வந்து ஆரஞ்சு எசன்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சுகர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறனால இது மட்டுமே போதும். இதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். என்ன போதும், இதாகிடும். இந்த பாருங்கள், நல்லா மசிஞ்சிச்சா? நல்லா அடிச்சுக்கணும். அப்புறம் சுகர்லாம் போட்டால் அடிப்படாது, அதனால் நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சிட்டேன். இப்போ சீனி போடலாம். சீனி போட்டு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். தேவைக்கு தக்கன ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த முந்திரி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? இப்போ இதிலேயே கொஞ்சம் ஹனி, அப்புறம் பைனாப்பிள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் இது வந்து இந்த பஞ்சாமிர்தம்னு சொல்லிட்டு விற்பாங்கள்ல கோயிலில், காது குத்து அந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் செய்வாங்களா, அது இதான். அது எப்படி இருக்குது? மிக்சிங் கரெக்டாக இருக்கா? இதுக்கப்புறம் இப்படியே சாப்பிட்டா இது பஞ்சாமிர்தம். இதே தண்ணி கலந்து குடித்தா நம்ம ஃப்ரூட் மிக்சர். இதை பாருங்கள், சூப்பராகிடுச்சு, செம்மையாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு கொடுங்க. நான் இப்போ ஃப்ரூட் மிக்சர் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பஞ்சாமிர்தத்தை பார்த்துட்டோமா? இது பாருங்கள், இதில் ஒன்றுக்கு ஈடாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் இதை பாருங்கள், செம்மையாக இருக்குது. எம்மி டேஸ்ட், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். இதுதான் மிக்சிங் ஜூஸ், சாப்பிட்டு பாருங்கள்.